கரூர் விவகாரம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை மதிக்கிறோம் என்று மேட்டுப்பாளையத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலு பேட்டியளித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் சொத்து பாதுகாப்பு தொடர்பாக ஆய்வு செய்ய வருகை தந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் தங்கபாலு செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை விமர்சிக்கக்கூடாது. நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் குறித்து எப்போதுமே காங்கிரஸ் கட்சி மாற்றுக் கருத்து தெரிவிக்காது. எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் குழப்பம் என பேசி வருகிறார். பஞ்சாயத்து தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என 3 தேர்தல்களில் வெற்றி பெற்ற எங்களது கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் காங்கிரஸ் கூட்டணி குறித்து தலைவர்கள் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுனா கார்கே உள்ளிட்டோர் கொண்ட டெல்லி தலைமைதான் முடிவு செய்யும் என்றார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் நீதிமன்ற தீர்ப்புகளை பரிசீலனை செய்வதன் ஒழிய அதற்கு களங்கம் கற்பிக்கவோ அல்லது மாற்று கருத்து சொல்லவோ இப்பொழுது எங்களால் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நீதிமன்றங்கள் தான் இந்தியாவுடைய மிக முக்கியமான அங்கம். சமுதாயத்தில் அரசியல், நீதிமன்றம், இப்படி பல அங்கங்களாக இருக்கிற இவைகள்லாம் நாம் மதித்து போற்ற வேண்டும். கூட்டணி திமுக கூட்டணி உறுதியா இருக்கீங்களா, இல்ல அதிக சீட்டு கேட்பீங்களா, கூட்டணி ஆட்சி கேட்பீங்களா? கூட்டணியில் ஆட்சி பங்கு திமுக கூட்டணியில் சலசலப்பு இருக்கிறது எடப்பாடி எல்லா பக்கத்திலும் இருக்காரு. நண்பர் எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் அப்படித்தான் பேச முடியும், அது மேல பேச முடியாது. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கடந்த 3 முறைகளில் பஞ்சாயத்து அளவில், சட்டமன்ற அளவில், நாடாளுமன்ற அளவில் எங்கள் கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக தமிழகத்தில் இருக்கிறது. இந்த வெற்றி கூட்டணியின் தலைவராக அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சி தலைமை ஏற்கிறது. தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த கூட்டணி தொடர்ந்திலே எந்த இயல்பும் நடைமுறை சிக்கலும் இல்லை என்பதுதான் எங்களுடைய பார்வை. இன்னொன்று, கூட்டணி சம்பந்தமாக தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள், மாநில தலைவர், சட்டமன்ற தலைவர், என்னை போன்ற யாரா இருந்தாலும் இந்த கூட்டணி பற்றி யாரும் பேசுவதற்கு உரிமை இல்லை என்பது யதார்த்தமான விஷயம். கூட்டணி சம்பந்தமாக காங்கிரஸ் நண்பர்கள் பல கருத்துக்களை காங்கிரஸ் தலைமையிடம்தான் சொல்ல வேண்டும். அகில இந்திய தலைவர், அகில இந்திய எதிர்க்கட்சி தலைவர் கார்கே அவர்களும், காங்கிரஸ் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், அன்னை சோனியா காந்தி அவர்களும், காங்கிரஸ் செயற்குழுதான் எந்த மாநிலத்தில் எத்தகைய கூட்டணி அமைக்க வேண்டும், என்ன செயல்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்க அதிகாரம் படைத்தவர்கள் அவர்கள்தான். ஏற்கனவே ஒரு கூட்டணி நடந்து கொண்டிருக்கிறது. மேற்கொண்டு புதிய நிகழ்வுகளை பற்றி தமிழ்நாட்டில் உள்ள எங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நான் மிக அன்போடு சொல்ல விரும்புகிறேன். எங்கள் நண்பர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் எங்கள் தலைமைக்கு சொல்ல வேண்டும். அது உள் அரங்கில் தான் பேச வேண்டும். பத்திரிகை வேலை சொல்வது நல்ல மரபாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது யதார்த்தமான நிலைமை.